நிறைய மேரேஜ்ல பிரியாணிக்கு பதிலாக நெய் சோறு போடுறாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கும் நான் நெய் சோறு வித் வெஜ் குருமா தான் செஞ்சிருந்தேன். வேற லெவல்ல இருந்தது. ரொம்பவே குயிக்காவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே 5 போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் போல தேங்காய் பால், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. சாதம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை தம் போட்டுக்கலாம். கீழே தோசைகள் மேல இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. இதே மெத்தட குக்கர்ல செஞ்சீங்கன்னா 2 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனதை ஓபன் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் போல தம் போட்டுட்டு ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான நெய் சோறு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.